உறுதியாக நம்புகிறேன். சார், பாஜக நட்டாவும் அமித்ஷாவுடைய வருகை வந்து எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்க வந்தாரு? வந்து ரத்து பண்ணாரு. வரவில்லை, வந்து ரத்து பண்ணதுக்கான காரணங்களை எல்லாம் நீங்க ஆராயணும். மிகப்பெரிய ஜனநாயகம் சொல்றாங்க, ஆனா பன்முகத்தன்மைக்கு ஆபத்துன்னு சொல்லி தொடர்ச்சியா இருக்காது. வரக்கூடிய காலங்களில் இது எப்படி இருக்குன்னு பாக்கிறேன். இந்தியா கூட்டணி வென்றால் பன்முகத்தன்மை உறுதியாக காப்பாற்றப்படும். கடந்த 10 ஆண்டுகளிலே ஏற்பட்ட சரிவுகளை எல்லாம் நாங்க சீர் செய்து விடுவோம், நேர் செய்து விடுவோம். இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே பன்முகத்தன்மை காப்பாற்றப்படும் என்பதற்காக. அனைத்து சிறுபான்மையினரும் மதச்சார்பன்மையாக இருந்தாலும் சரி, மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயங்களும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், வரலாறு, மரபு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் காப்பாற்றுவதுதான் பன்முகத்தன்மையை காப்பாற்றுவது என்று பொருள். அதை இந்தியா கூட்டணி நிச்சயமாக செய்யும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் நிலையில வந்து அடுத்த கட்டமா அந்த வெற்றியை தக்க வைத்துக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமா? நீங்களே இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் யாராவது அதை சதி செய்து உடைத்து விடுவார்கள் என்று உங்களுடைய கேள்வியிலே துணிக்கிறது. அது மாதிரியெல்லாம் ஆகாது. இந்தியா கூட்டணி வலிமையான கூட்டணி. அந்த அர்த்தத்தில் கேட்கல. அடுத்தடுத்த காங்கிரஸ் இல்லா இந்தியாவை உருவாக்கணும் சொல்லிட்டு மோடி தொடர்ச்சியா வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. இந்த தேர்தல் வந்து அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி அமையும். அது தெரியாது. மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள்னு பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் என்னால் தெளிவாக சொல்ல முடியும், 39 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். இப்ப தேர்தல் காலத்தில் கூட இடி வந்து தொடர்ச்சியா நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. நேற்று கூட ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ கைது பண்ணிருக்காங்க. இவருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து சிறையிலே வந்து அவருக்கான வழக்கை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி என்று எல்லாருக்கும் தெரியும். Yes. I am very happy and proud that I have been able to cast my vote in the Lok Sabha elections. As far as Tamil Nadu is concerned, I am absolutely confident that the India group, India combination will win all the 39 parliamentary seats in Tamil Nadu. Some predictions reveal that India Alliance will come power again. That I cannot say. This is the first phase of elections. There are 7 phases of elections. They go up to June 1. It's too premature to predict the all India result. But in Tamil Nadu, this is a one-phase election. Today, all of Tamil Nadu votes today. And I'm absolutely confident we will win all the seats. Thanks, sir.